ஐயோ கை காலெல்லாம் உதற வலிக்கிட்டுது. காலை பூவால் இந்த சீட்டு எடுத்து காசு தருவாண்டு அதுவும் தராம விட்டார். ஞாயிற்றுக்கிழமை குளிர் என்ன கண்டுகொண்டேன். வருது போல நடக்குது. பிளேண்டியே போடு. எத்தனையோ ஒரு 20-25 பேருக்கு போடு. சரியே என்ன தனி ஒரு ஆள் போடுற மாதிரி கிடக்கு. இல்ல அது என்னன்னு கேட்டால் அடிக்கப்பா இந்த புக் செட்டில் போடுறதெல்லாம் அது நவீன முறை. அது கண்டவங்கள் ஆக்களபடி உண்மையான ஆக்கள் வாயாலாண்டி பாடிக்கொண்டு வருவாங்க. நீ பிளேண்டியே போடுற 25 பேருக்கு அது கேக்கை பற்றி குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்களும் தனியா தனித்தனியா பிரிஞ்சிருக்கிறோம். நீங்க என்னடா எல்லாரும் ஒரு பிராண்ட் எல்லாரும் சேர்ந்து ஒண்டா போய் கலெக்ட் பண்ணிக்கு வந்து ஈக்குவாலிட்டி வந்து உடையும். ஈக்குவாலிட்டி உடையும். அதனால தனியாவே நாங்கள் சரிங்கடா. ஆக்கள் தான் இல்ல சண்டாங்கிடா. சண்டாண்டனோ டே இந்த மாதிரி மாதங்கள்ல இயேசுவின் பிறப்ப அந்த தெய்வீக நிகழ்வு அறிவிக்கிறதுக்குன்னா ஒரு கூட்டமா சேர்ந்து சண்டாவோட போய் சொல்லணும். இது என்னடா தனியா இது வந்து உண்டியல். அதோட இதை நாங்கள் ட்ரம் செட்டாவும் பாவிச்சுக்கலாம். இப்ப போறா நாங்கள்லாம் வேத வந்த நாங்கள் இந்த சின்ன குழந்தைய தாத்தா வராருன்னு சொல்லி அவன் மூஞ்சியை பார்த்தா ஒரு டொபி என்றாலும் கொடுக்க வேண்டாமேடா. கொடுத்துட்டு போறானே. விடிய பத்தின சிகரெட் மணக்காதுக்கு போற டொபிய பிள்ளைகளுக்கு கொடுக்க நிக்கிறாரு. என்னடா ஒரு பீத்தத்தனம் இது. இந்த 5 ரூபா தான் என்ற அதிகபட்ச முதலீடு. இதுக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணி என்னால தொழில் செய்யலாம். அப்படிதான் தொழிலாவே ஆகிட்டிய. ஒவ்வொரு சண்டையும் இதுதான். இயர் ரெண்டாலே எங்களுக்கு இதுதானேப்பா. 25 பிளேட் போட சொன்னீங்களே, இந்த கூட சோறு இல்ல. ஒரு அவளிதான் உனக்கு பீர் இல்ல, எனக்கு இந்த உள்ளா சோறு இல்ல. அடி 2 பேரும் புதுகாலம் கொண்டாட்டமே. கடைசியா துள்ளுறத மறக்காது. சார் வரேன். பாய்ஸ் குட் மார்னிங். அதாவது இன்றைக்கு தான் எங்களோட அஜெண்டா வந்தது ஒளி விழாக்கு. அதனால உங்களுக்கு 10 மணிக்கு வந்து உங்களோட வெஸ்டர்ன் டான்ஸ், அதுக்கப்புறம் 12:30க்கு பிரசங்கம் முடிஞ்சோன்னா 18வது ப்ரோக்ராமா உங்களோட வெஸ்டர்ன் சாங் வருது. அதாவது நீங்க பாட்டு பாட போறீங்க இங்கிலீஷ்ல. ஓகேயா? நீங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா? வெரி குட். ஓகே, லெட்ஸ் see your dance. ஓகே. என்ன இது? என்ன கோபுரம் கட்டுறீங்க? நடவுங்க, நாங்கள் பிராக்டிஸ் பண்ணுவோம். சாங் பிராக்டிஸ், இங்கிலீஷ் பிராக்டிஸ். Go ahead. Okay guys, are you ready? Oh yes. Now we are listening the lyrics. Yes. After that we can sing the song. Okay? Okay, I read the lyrics now. You can repeat it. Okay. Long time ago in Bethlehem. Long time ago in Bethlehem. So the Holy Bible says. So the Holy Bible says. Mary's boy child, Jesus Christ. Mary's most of the Christ child. Was born on Christmas Day. Was born on Christmas days. Okay guys, super. இப்போ நீங்க எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? பாட போறீங்க. Okay boys, let's sing together. Keep your hand behind and look forward. Okay. Now I sing the song, you can follow me, okay? Yeah, okay, humming. Long time ago in Bethlehem, so the Holy Bible said, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Okay, ready guys? Let's sing. Okay, come on. Long time ago in Bethlehem, so the Bible is holy. Mary's boy child, Jesus Christ, born on Christmas Day. Children, it's not like that. You're wrong. I think
once again I am singing. You may follow. Okay? Listen carefully. டேய் சுண்ணாத்துல இருந்து மணக்காடு வரைக்கும் வந்து நிக்கிறோம். எங்கட வீடு, அக்காண்ட வீடு, மாமாண்ட வீடு, பெரியப்பட்ட வீட்டுல இருந்து எல்லாட்ட வீட்டையும் காட்டுறான். பட்டு டிராக்டர்ல ஏத்தி கொண்டு போற நீ ஒன்றுக்கும் யோசிக்காம எவ்வளவு வேணாலும் பட்டு அரசாங்கமே கேள்வி கேட்கலாம் எங்களை. அது வந்து சவுக்கு விட்டுறோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸுக்கு நாங்கள் எங்கட சொசைட்டி இருக்கல்லோ அவ எல்லாத்த வீட்டையும் இங்கே செய்ய போறோம். சின்ன அதுல சவுக்கு வேட்டை தான் பண்ணேன். சவுக்கு வேட்டை வந்து நீங்க என்னத்துல கொண்டு வரீங்க? நாங்க டிராக்டர்ல இல்ல மோட்டர் செய்யல. நீங்க தனியார் குடும்பங்கள்லானே நீங்க பெருசா கிறிஸ்மஸ் கொண்டாடுறது கொஞ்சம் குறைவு போடுங்க. நீங்கள் கூட என்ன அடையாளம் தானே. ஹோட்டலுக்கு பின்னால் 2 மரத்தை வளைச்சு கட்டி ஒரு அவ்வளவுதான். வருஷத்துல ஒரு காவார பண்டிகை அது வடிவா கொண்டாடணும். கொண்டாடத்தானே நாங்கள் இருக்கிறோம். வீடு ஃபுல்லா சவுக்கு தானே. கோப்பி சமய சவுக்கண்டா பாருங்க. குசினிக்க சவுக்கு, கக்குசுக்க சவுக்கு, அப்படி சவுக்கூடைய வாழுவோம் இந்த மாசம் முழுக்க. இங்க 2 அடியில ஒரு 8 தடி தனியா கட்டையா வெட்டி வச்சு கொண்டு வாங்க. என்ன 2 அடியில 8 தடி கட்டையா? என்ன மோட்டார் சைக்கிள்ல 2 பக்கம் பூட்டா போறேன். பூட்டி லைட் பூட்டி ஓட போறேன். சவுக்கு கட்டி வளைவா ஒரு சவுக்க வெட்டி கட்டி நான் இந்த பெல்ட்டை கட்டி போட்டு நான் இந்த களத்துல சவுக்கு கட்டணும். சவுக்கோடயே வாழ்வோம் இந்த வருஷம் முழுக்க. அப்படியே வருஷத்துல ஒருக்கா வார பண்டிகை. அதையும் கொண்டாட்டியே கிறிஸ்தவர்களா இருப்பார். கிறிஸ்துவை நேசிக்கிறேன். ஓமாடி கோழி கோழி ஏண்டா என்னடி கோழி? எனக்கு முன்னால் 100 சென்ன நிக்குது. நல்ல நாள் பெருநாள் பையடி வார காலமா மாடு அவிச்சு தின்றது. அதுக்கிடையில கோழி வெற்றிலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்திலையில இயேசு பிறந்தா மாதா என்ன கோயிலே பிறந்த அது வெத்திலையில வெத்திலையா சரியா கியூவா இருக்கு போடுறது. உங்க பாருங்க சனத்தை தின்ன நிக்குதுல என்ன ஒரு ரஜியை பண்ணி சமைச்சா காணும் என்ன. இதை விட அங்க கியூவப்பா அந்த பாட்டை அங்க கிட்டத்தட்ட 300 சேனம் மாட்டை வச்சு கிடைக்கும். அதை விட்டு சரி அதுலயே நின்று அடிச்சு புட்டிச்சு எல்லாம் வாங்கி கொண்டு இஞ்சால வந்தா உடும்புரட்சி ஒரு ஆள்கிட்ட சொல்லி வச்சான். அதுக்கு வந்து லைன்ல ரோட்டா நிக்கிறாங்க களவா வாங்குறது. சேந்தியில பசாவிலான் படிக்கிட்ட முயல் ரஜிக்கு சொன்னான் 4 கிலோ ரஜிய படியை கொண்டு வந்து தர அதை 40 பேர் பங்குக்கு நிக்கிறாங்க. எங்க போனாலும் கியூ. சரி பண்டி ரஜி வாங்குவோம் விடிய போனா 6 ரூபாய்க்கு இந்த ஐயனாவில் கடைக்கு. அங்க பார்த்து அவ ஒரு பாக்கும் வச்சிருக்க மாட்டான். ஒரு இந்தலாவோடைக்குள்ள 50-60 வருஷம் நின்றா என்னென்னு போய் அதுக்கு வாங்குறது. நிக்கிறவளவே வெட்டியும் தார அளவு இல்லை பண்டிகை இருந்தும் விட்ட நானே 4:30 வரைக்கும் நின்று வாங்கி கொண்டாம வந்தான். இவ்வளவு ரச்சியம் வேண்டி ஒரு நாள் அதுன்றா வயிறு பாவமே. அது இல்ல ரச்சிய வாங்குறதுலாம் இருக்கு விஷயம். ஏனென்றா கிறிஸ்மஸ் நாங்களும் சாப்பிடணும். 4-7 சனங்களுக்கும் வாங்கி கொடுக்கணும் ரச்சிய. மார்கழி என்றாலே இயேசுவின் பிறப்புக்காக ரச்சி சாப்பிடுறதுதானே கலாச்சாரம். அது என்ன நாங்க இப்ப திடீரென்று மாத்திரம் அவ ரச்சிதுன்றத கலாச்சாரமாவே அல்லாட்டி அந்த பிறந்த வேலை இல்லையேப்பா. அந்த காலம் இயேசுவப்பா மனிதரை பாவங்கள்ல இருந்து மீட்கிறதுக்காக எளிமையா ஒரு மாட்டு கொட்டிலுக்காக பிறந்தவர். அப்படி இல்ல அவர் பிறந்த நேரங்கள்ல சில பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் நாட்டிலேயோ அவற்ற குடும்பத்திலேயோ. நாங்கள் அப்படி இல்லையே. என்னத்தையாவது வித்தாத சுட்டாத ரச்சி சமைக்கணும் இல்லையா? அந்தாலே துறப்பா பொடியும் இந்த பொடியும் அழுகுது ஃபீல் பண்ணுது. தங்கவே முடிக்க போகுது. என்னடா நீ பள்ளிக்கூடம் தொடங்குற நாள் தான் முதல் நாள் சலூனுக்கு வாரது. ஒரு வருஷம் பெறனால்னா முழு துணியலையும் கடையில் அள்ளி கொண்டு வந்து தைக்கணிக்கிறது. எங்க போறீங்க? நான் உடுப்பு தைக்க கொடுத்தா எடுக்க போறேன். உடுப்பு தைக்க அங்க முழு பெண்டுகளும் இத்தனை உலகத்து முழு துணியும் ஓஃபர்ல போட்டு விற்கிறாங்க. அள்ளி கொண்டு வந்து தைக்க நிக்கிற அளவில் அதுக்காண்டி அவர் கொடுத்த உடுப்ப கிறிஸ்மஸ் கடையில தரத்தானே வேணும் எங்களுக்கு. அதான் இப்ப கேட்டு வாங்குவோம். நீங்க என்ன தைக்க வந்தீங்க? நான் ஒன்றுமில்லை தம்பி. சரம் ஒன்று எடுத்தேன். அதை அடிக்க கொடுத்தேன். அது ஒரு சின்ன தையலுக்கு நான் நிக்கிறேன். நீ என்னோட கொடுத்தது? நான் கிறிஸ்மஸ் உடுப்பு தைக்க கொடுத்தான். பப்பா உடுப்பு வடி வந்துட்டார். சண்டை ஆடுறீங்க நீங்க? இது பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் 2 பேருக்கும் சண்டா உடுப்பு வடிவா நீட்டா தச்சு சேர்ச்சுக்கு கூட்டி கொண்டு போப்போம். அப்படி சண்டா மாதிரி உடுப்பு போ சண்டா மாதிரியே உடுப்பு கூட்டி கொண்டு போகணும். மனசிக்கும் அப்படித்தான். மனசிக்கும் சண்டா உடுப்பு தைக்க கொடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் தலைவணிகள் எடுத்துட்டீங்களா? தலைவணி பெடிகளுக்கு தேவையில்லை தானே. சின்ன பிள்ளைகள் இவாக்கும் தேவையில்லை. 6 மாசம் ஆச்சா தேவையில்லை. கிறிஸ்மஸை டார்கெட் பண்ணியே சில இதுகள் செய்யுது. இந்த கிறிஸ்மஸ் நாத்தனா கட்டாயம் நீங்க சண்டா மாதிரி உடுப்போடியோ கோயிலுக்கு போகணும். நான் கேட்கிறேன் என்னட்டு தெரியும் கிறிஸ்மஸ் என்ன கிறிஸ்மஸ் தெரியும். சண்டா உடுப்பு போராட்டி அப்ப எல்லாருக்கும் அந்த சண்டா மாதிரி உடுப்பு போட்டு சேர்ச்சுக்கு கூட்டி கொண்டு போறது இப்போ ஒரு ட்ரெண்ட். இப்படி எல்லாம் உடுப்பு எல்லாம் போட்டு அதை போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட் கொண்டு போடுறேன் பாருங்க. அதுக்கு வர லைக்ல எங்களோட வலிகள் எல்லாம் பஞ்சா பறந்து போகுது. என்னடா
ஏதோ 4-5 பொம்பளை பிள்ளைக்கு சீதனம் கொடுத்து கல்யாணம் செய்த மாதிரி வலி பஞ்சா பறக்குமன்றான் தம்பி. நீ ஒரு சைவக்காரனா இருந்து கந்த சஷ்டி வந்துட்டுன்னு சொன்னா என்ன குடும்பமா கோமணத்தோடைய போவியல். அப்பன் முருகன் ஆசைப்பட்டால் அதையும் செய்து விட வேண்டியதானே. இது செண்டா வந்ததுன்ற நோக்கம் என்னன்னு தெரியுமோ? அது எல்லாமே எங்களுக்கு தெரியணும். சண்டா உடுப்பா போட்டோன்னு சேர்ச்சுக்கு போகணும். இல்லை என்றால் ஒரு கிறிஸ்தவராயிரத்தே ஆண்களிடம் எல்லாம் ஃபீல் பண்ணு. இந்த கொண்டாட்டங்களை பாருங்க, கேளிக்கணிகள்வா மாத்துதுங்க. என்ன நோக்கம்ன்றே தெரியாத சனம். ஒரு நல்ல நாள் பெருநாள் காணும் எங்க வீட்டே இருக்க விடுறாளே. ஹலோ பிரதர், ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். எப்படி கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை எப்படி போகுது? எங்க வீடு வாசல் இருக்க விடுறாளே. சரி, என்னாச்சு? இப்பதான் கடைசிப்படி எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டு போறேன். நீங்களும் ஷாப்பிங் எங்க ஷாப்பிங் சிலவுகள் தான் சும்மா வேணும். அதை எடு எடுண்டு அப்ப நல்ல நாள் பெருநாள்ல செலவை பற்றி கதை. ஷாப்பிங் பிள்ளைகளுக்கு வடிவ எல்லாத்தையும் வாங்கி கொஞ்சம் பாருங்க, அள்ளி கொண்டு போறோம். திருப்பி அள்ளி கொண்டு போறீங்களோ? ஓ தம்பி, அன்றைக்கு தான் டெய்லர் கடையில வந்து நின்று குடும்பத்துக்கே சென்ற உடுப்பு தச்சனியா சர்வீஸுக்கு காலமா சேர்ச்சுக்கு குடும்பமா போட்டு கொண்டு போறாங்க. அந்த உடுப்பு வந்தோடனே லஞ்சுக்கு இன்னொரு உடுப்பு சேஞ்ச் பண்ணிடுவேன். நானு லஞ்சுக்கு ஆக்கள் இல்லை விரைவினம். நாங்க பின்னர் 4 மணிக்கு கேக் இல்லை வெட்டுறோம். பிள்ளையாருக்கும் பிறந்த நாளும் பாலனுக்கு கேக் வெட்டுறோம். அப்போ ஒரு உடுப்பு போடுவோம். பாலனுக்கு கேக் வெட்டுவோம். அவுட்டோர் செய்யறோம். சர்ப்ரைஸ் கிஃப்டும் வேற வந்தேன் பாலனுக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தனியா எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் பாலனுக்கு தெரியுமோ? பாலனுக்கே தெரியும். கிறிஸ்மஸ் நல்ல நாள் பெருநாள் ஊர் உலகத்துக்கு காட்டத்தானே வேணும். அவர் பிறந்ததை கொண்டாடத்தானே வேணும். இதுக்கெல்லாம் காசு 5% வட்டிக்கு தான். இந்த கிறிஸ்மஸுக்கு காணியை வீடு வச்சுக்கிடாது. இனி ஈஸ்டருக்கு சில நேரம் வீட்டை வைக்க வேண்டி வரும். மெலட்டி மினி பஸ்ஸை வைக்க வேண்டி வரும். கடைசி வேற யாரு கடன் பட்டு செய்யறீங்க? கொண்டாடணுமே. நீ இந்த வருஷத்துல எத்தனை நாள் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வந்த? நீ நான் இந்த வருஷம் இல்ல, எந்த வருஷத்துலயும் கிறிஸ்மஸுக்கு நியூ இயருக்கு தான் போவேன் கோயிலுக்கு. அதுக்கும் இந்த பிரசங்க நேரங்கள்ல வந்து வெளியில நின்று போன் பார்த்து நிக்கிறேன். உங்களை மாதிரி சில பேரடாப்பா பூசைக்கு போறையில சரியோ ஒரு கடன் திருநாளுக்கு வாரையில, ஆனா இந்த மாதிரி நேரங்கள்ல கடன் பட்டு கொண்டாட வலிக்கிட்டு இருப்பீங்க. வருஷ பூசைக்கு நான் சேர்ச்சில கண்டனோ உங்க மினி பஸ் உனக்கு மேலதான் ஏறும். அழு வேற கொண்டாட்டம் மை அங்களும் கொண்டாடாட்டி இந்த கிறிஸ்மஸ். அமுகு டுமுகு அமால் டுமால்.